ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் இருக்கலாம் சேனல். ஸோ மற்ற வீடியோஸ் மாதிரி ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோ கொடுத்து வண்டி எப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து பேச விரும்பலை. ஏன்னா நீங்கள் எப்படி என்னோட தம்ப்நெயிலை பார்த்துட்டு 35,000க்கு RX 100 அதுவும் எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்க RX 100 உள்ளே வந்து பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் போய் பார்த்தேன். உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டிலாம் எங்கே விற்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆன்லைனில் சொல்கிறேன். ஸோ ஆன்லைனில் வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ் வெஹிக்கிள்லாம் விற்பாங்க. அது எனக்கு பேர் சொல்லலாமான்னு கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா சொன்னால் வந்து என்ன காப்பிரைட் அடிச்சிருவாங்களோன்னு ஒரு மாதிரி தோணுது. அதனால் வந்து அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ஸ் மார்க்கெட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா ஆன்லைனில். ஸோ LXன்னு வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நான் போய் பார்த்தேன். என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தவொன்னே தான் தெரியுது. அவங்கன்னா எப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நான் இந்த ஃபீல்டில் வந்து நிறைய நாள் இருக்கிறதுனால நிறைய வாட்ச் பண்ணுவேன் வண்டி எங்கே இருந்தாலும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு 6 months முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே வண்டி ஒரு 40,000க்கு போட்டிருந்து எமர்ஜென்சிக்காக சேல் பண்ணுறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சீக்கிரமாக காசு வேணும்னு சொல்லிட்டு ஆட் போட்டிருந்தாங்க. நம்பர் கொடுத்தாங்க. அந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி வந்தேன். ஒன்று பொண்ணு பேசுவாங்க, இல்லை பையன் பேசுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ஆடை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 மாதமாக இப்போ இருக்குங்க, ஒரு 2 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். ஏன்னா அட்வான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு அடிபட்டுருச்சு, அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு, ஒரு பொண்ணு கூட பேசி ஹஸ்பண்டுக்கு அடிபட்டுருச்சு, நாங்கள் எமர்ஜென்சியாக போயிட்டுருக்கோம், என் வீடு இங்கே இருக்குது, ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் கூட அனுப்புவாங்க. தயவு செஞ்சு நம்பாதீங்க. இவ்வளோ கம்மியாக RX 100 அதுவும் எஃப்சியோட சாத்தியமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் எமர்ஜென்சிக்காக சேல் பண்ணால் கூட கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அப்படி விற்றா கூட வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க வாங்கிப்பாங்க, இல்லை பக்கத்து ரோடோ ஏரியாவில் இருக்கவங்களே அவ்வளோ பேர் வாங்கிப்பாங்க. இவங்க ஏமாத்துகிற குரூப் ஃப்ராடன்ஸ். ஸோ தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால தான் வந்து எப்பயுமே சண்டே நான் போடுற வீடியோ. இன்றைக்கி காலையில் நான் இந்த ஆடை பார்த்து டப்புன்னு வந்து வெளியே இருந்தேன். ஸோ வீட்டுக்கு வந்து என் வீட்லேயே பார்த்தீங்கன்னா என் ரூம்லேயே டப்புன்னு இந்த வீடியோ பண்ணுறேன். தயவு செஞ்சு நம்பாதீங்க. இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மார்க்கெட் ரேஞ்ச் என்னென்னு தெரியும். ஒரு வண்டி அது எமர்ஜென்சி கூட வந்து இவ்வளோ கம்மியாலாம் திடீர்னு சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ அட்வான்ஸ் அனுப்புங்க, 3000 அனுப்புங்க, 5000 அனுப்புங்க. இந்த மாதிரி 3 பேர் வந்து ஒரு 3000 அமிச்சாங்கன்னா 9000 வந்துடுது. ஸோ 10,000 வந்துடுது. இந்த மாதிரி ஒரு 2000 10 பேர் அமிச்சா 20,000 வந்துடுது. ஆட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் அந்த 2000 ரூபாய்க்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ ஒரு கம்ப்ளைண்ட்டோ கொடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் நம்ம தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பைக்ஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னோட பழைய வீடியோஸ் புதுசாக பார்த்துருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். என்னோட பழைய வீடியோஸ் எல்லாமே நான் டாக்குமெண்டேஷனில் கரெக்டாக இருக்கணும் தான் வண்டி நிறைய கொண்டு வருவேன். அதனால் யாருமே ஏமாறக்கூடாதுன்னு தான் என்னோட ஒரு எண்ணம் அந்த டாக்குமெண்டேஷனில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த மாதிரி ஆடெல்லாம் வந்து OLXயில் பார்த்தீங்க கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அட்வான்ஸ் பண்ணிடாதீங்க. எதனா ஊர்லேருந்து நான் வாங்கிக்கிறேன் சார், நான் ஒரு மண்டே வரும், டியூஸ்டே வரும், அது வரைக்கும் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு அட்வான்ஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறத வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வண்டி கொண்டு வரேன். ஸோ அதை பார்ப்போம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதனால தான் வந்து டப்புன்னு இமீடியட்டாக போட்டு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். கேர்ஃபுல்லாக இருங்க.